ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு தீம் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். பப்பி தீம் கேக். ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ஈஸியான இந்த கேக் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கேஜி வெயிட் வர கேக்க வந்து ரெடி பண்ணி ஐசிங்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக்க வந்து எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கத்தி வச்சு இந்த கேக்கோட சென்டர் பாயிண்ட்ட வந்து மார்க் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதுக்கான டெக்கரேஷன் ஒர்க்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டூத் பிக் வச்சுருக்கேன். அத வச்சு பப்பியோட காத வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததா பப்பியோட கண்ண வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியா பப்பியோட மூக்கையும், வாயும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பெரிய ரவுண்டு வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு பைப்பிங் பேக்ல க்ரீம் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அத வச்சு பப்பியோட காத வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ரீம வந்து நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் காத வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த காத நான் வந்து விப்பிங் க்ரீம்ல தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஃபாண்டன்ட்ல கூட ரெடி பண்ணிக்கலாம். பப்பியோட காதுல வந்து க்ரீம் குடுத்ததுக்கப்புறம், இப்ப அடுத்ததா நம்ம வந்து வாய் போர்ஷன் இருக்குல்ல, அந்த போர்ஷன்ல க்ரீம வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்ப அந்த க்ரீம் குடுத்தோம்ல, அத வந்து ஒரு கார்டு வச்சு நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்ப பப்பியோட மூக்கையும், வாயையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாரி போட்டு, நம்ம அந்த பாண்டா கேக் பண்ணோம்ல, அதே மாதிரி மார்க் பண்ணிட்டு, கீழ ஒரு வாய் போர்ஷன் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு பைப்பிங் பேக்ல கிராஸ் நாசில் போட்டு க்ரீம ஃபில் பண்ணியிருக்கேன். அத வச்சு நம்ம பப்பியோட ஹேர் மாதிரி கேக் ஃபுல்லாவே கவர் பண்ணிக்கலாம். கிராஸ் நாசில் இல்லன்னா, அதுக்கு பதிலா நம்ம வந்து ஸ்டார் நாசில் எடுத்து கூட ஃபுல்லா கவர் பண்ணிக்கலாம். கேக்கோட சைட்ஸ் எல்லாமே கவர் பண்ணதுக்கப்புறம், நம்ம மார்க் பண்ணோம்ல, அத தவிர மீதி இருக்க பார்ட்ஸ் எல்லாமே அதே மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து டார்க் சாக்லேட் கனாஷ் எடுத்திருக்கேன். அத வச்சு பப்பியோட கண்ணையும், மூக்கையும் மார்க் பண்ணிக்கலாம். கனாஷுக்கு பதிலா நியூட்ரல் கிளேஸ்ல பிளாக் கலர் ஆட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பப்பியோட காது இருக்குல்ல, அத வந்து ஒரு கார்ட் வச்சு நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் 2 சைடுமே.
இப்போ விப்பிங் கிரீமில் வந்து நான் பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு காதுக்குள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அதே பிங்க் கலர் கிரீமை வச்சு வாயை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பிங்க் கலர் கிரீம் கொடுத்தோம்ல, அதை வந்து ஒரு கார்டு வச்சு நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான, ஈஸியான ஃபாண்டன்ட் எதுவுமே இல்லாம பப்பி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பப்பி கேக்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி கட் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். பப்பி வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்லனாலும் ஓரளவுக்கு கரெக்ட்டா வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான, டேஸ்டியான கேக் வீடியோல பார்க்குறேன்.